நன்றி மறப்பது நன்றென்று, இதை மட்டும்தான் என் தந்தை எனக்கு இன்று வரை சொல்லி வருகிறார், சொல்லியும் வளர்த்திருக்கிறார். டி கிட்டு என்ற என்னை அரசியல் களத்திற்கு அழைத்து வந்து பின்பு அதை கலை ரீதியாக நான் அரசியல் களத்தில் பயணம் மேற்கொண்ட போது என்னை முதலில் குகன்குமார் மற்றும் சுமேஷ்குமார் இருவரும் இணைந்து என்னுடைய கலை பயணத்தை தொடங்கி வைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அங்கிருந்து ஆரம்பித்த என்னுடைய கலை பயணம் பிறகு தயாரிப்பாளர் அண்ணன் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் மூலியமாக மேதகு படத்தின் திரையிடலும் போது அவர் கூட எனக்கு பழக்கமாச்சு. அப்பையிலேருந்து நான் அண்ணன் கூட வந்து நான் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து அவர் என்னை அழைச்சிட்டு வந்தார். அதுக்கப்புறமேல அவரே வந்து என்னை அண்ணன் கருணாஸ் அவர்கிட்ட அழைச்சிட்டு போனார். அங்கேயே என்னுடைய பயணம் தொடர்ந்தது. இவங்க பிறகு அண்ணனே கூப்பிட்டு, இல்லை தம்பி நீ எனக்கு இன்னொரு படம் பண்ணுன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து இந்த படம் பண்ண வச்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்கு. என்னை அடையாளப்படுத்தி இவங்க கிட்ட ஏதோ ஒரு கலை இருக்கு அப்படின்னு என்னை முதல் அடையாளப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. நான் சொல்வது போல நான் என்றும் நன்றியுடையவன். ஒரு முறை யாரேனும் ஏதோ ஒரு உதவி செய்து விட்டால் கூட சாகும் முறை நான் மறக்க மாட்டேன். அதுபோல என்னை இந்த கலைத்துறையில் முதலில் கைப்பிடித்து அழைத்து வந்தது இவர்கள்தான். இவர்கள் எல்லாத்திற்கும் மூத்தவராய் ஒருவர் எங்களை ஒருங்கிணைத்தார் எங்கள் அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். என்றும் நன்றியோடு இருவதை உன்னுடன். தம்பி ரொம்ப நெகிழ வச்சிருவான். அது படத்துலையும் தான், பாசத்திலையும், ரெண்டுலையுமே செய்வான். அவன் தான் என் தம்பி கிட்டு. உண்மையில என்னன்னா, ஆகச்சிறந்த சினிமாக்களை எடுக்கிறதுக்கான சிறந்த படைப்பாளிகள், திறமைசாலிகள் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள். அது குறிப்பா தமிழ் சினிமாவில் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களின் ஆகச்சிறந்த கதைகளை நான் வந்து பூங்காக்களிலும் மொட்டை மாடியிலையும் தேநீர் கடைகளிலும் கேட்டிருக்கிறேன். ஆனா திரையில் மட்டும் பார்த்ததில்லை. அதுக்கான வாய்ப்பு என்னன்னு தெரியல. அது திரையில எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதையும் நம்ம சரி பண்ணணும்ல. தமிழ் சினிமாவில் ஒரு சிறிய தொகையில் பெரிய படம் எடுக்கிற திறமசாலி தம்பி கிட்டு. அவன் மேதகுன்னு ஒரு ஆகச்சிறந்த படம் எடுத்தான் தலைவரை பத்தி. அந்த படத்துக்கு முன்னாடி அதை ஒரு குறும்படமா எடுக்கும் பொழுது என்கிட்ட வந்தான், அண்ணா இது மாதிரி ஒரு இது பண்ணணும், ரைசாப் கரிகாலன் நீங்க நடிக்கணும். அப்ப அதுல நான் வந்து நடிச்சு கொடுத்தேன். கஜா புயல் காலகட்டத்தில் நாங்க களத்துல நின்று போராடும் போதுதான் தம்பி வந்தான். ஆவண படமா ஒன்னெல்லாம் எடுத்து காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். அதன் மூலம் வந்த ஒரு ஒப்பற்ற கலைஞன். அப்ப மேதகுப்பா எடுத்ததுக்கு அப்புறம் அவன் வந்து பெரிய டைரக்டர், பெரிய பணம், பெரிய செல்வம், அதுக்கு மாதிரி ஒரு நல்ல படைப்புகள் கொடுப்பான் அப்படின்னு தான் நான் நம்பினேன். ஆனா எல்லா நல்ல கலைஞருக்கும் நடக்கிறது மாதிரியே கிட்டுவுக்கும் சில அவன் அதுக்கப்புறம் சல்லியர்கள்னு ஒரு படம் பண்ணிருக்கான். அதுல நான் நடிச்சிருக்கிறேன். ஆகச்சிறந்த படம் அது. அந்த படம் அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில இந்த ஆட்டி படத்தை இசக்கி கார்வண்ணன் அவர் கொடுத்திருக்காரு. இதுக்கு இடையில திடீர்னு தம்பியை காண எங்கடா போயிட்டான் அப்படின்னு கேட்டா, துபாய்க்கு போயிட்டான். ஏன்டா அப்படின்னா, அண்ணன் குடும்பம் நடத்தணும்னா, பொழப்பு நடக்கணும்னா, அதனால சம்பாதிக்க போயிட்டேன்ட்டான். இந்த மாதிரி கலைஞர்களை நம்ம தயாரிப்பாளர்களும் தமிழ் சினிமா உலகமும் ஆகச்சிறந்த படைப்பாளிகளை நீங்க அலைய வர்றீங்க. அதுல நானும் ஒருத்தன் தான். வெற்றிமாறன் சார் வந்து இந்த படத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்டையும் நான் கதை சொல்லி ஓகே பண்ணி ஒரு ஆகச்சிறந்த சினிமா எடுத்துருவோம் அப்படின்னு நம்பி, அப்புறம் இந்த கொரோனா காலகட்டத்தில் அதை செய்ய முடியாம போச்சு. இருந்தாலும் உறுதியா ஒரு மிகச்சிறந்த சினிமாவை கொடுப்போம். இப்ப இந்த மாதிரியான படைப்பாளிகளை, அதுவும் குறிப்பா தமிழ் தேசிய சிந்தனை உள்ள படைப்பாளிகளை இதை வந்து நம்ம கை தூக்கி விட்டு அவர்களை ஆகச்சிறந்த படைப்புகளை உருவாக்குறதுக்கு எல்லாரும் துணை நிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இசக்கி கார்வண்ணன் வந்து பெட்டிக்கடைன்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்துல நான் நடிச்சிருந்தேன்.
இந்த படத்துல என்னன்னு தெரியல, நானே நடிக்கிறேன், நீ எல்லாம் நடிக்கிற, நான் நடிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருந்தாரு. நல்லாவே நடிச்சிருந்தாரு, சிறப்பா இருந்தது. இந்த படம் வந்து பெண்களின், தமிழ் பெண்கள் அப்படின்னா அவங்க அடிமைப்பட்டவர்கள் அப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாம அறமா வீரமா நுட்பமான அறிவுள்ள ஒரு பெண்களை இந்த படத்துல தம்பி காட்டியிருக்கிறான். இது ஒரு வரலாற்றை மீண்டும் நம்ம கண்ணுக்கு காட்டுறது மாதிரியான ஒரு படைப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப குறைந்த செலவுல பெரிய படம். நீங்க ட்ரெய்லர் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது மாதிரி இருக்கும். என் தம்பி சாட்டை, நம்ம கார்ட்டூனிஸ்ட் பாலா, மேடையில் இருக்க எங்க அண்ணன்கள், அவர் சுகா, அவர் வந்து எனக்கு பேரா வந்து நல்லா ரொம்ப தெரியும். எழுத்தரஞ்சா நம்ம தங்ஸுங்கிற ஞானியும் வெற்றிமாறன் சாரும் அடிக்கடி சந்திச்சு போகும்போதெல்லாம் நாங்கள் பேசிட்டு இருப்போம். ஆனா மேடையில் இன்னைக்கு தான் சந்திக்கிறோம். இதற்கு மேல வந்து எங்க அண்ணன், தமிழினத்தின் ஒற்ற நம்பிக்கை, அவரு தமிழினத்தின் மொத்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வார் என்று மற்ற தமிழினமும் நம்புது. திரையுலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் தமிழ் தேசிய அரசியலால் சரி செய்து ஒப்பற்ற கலைஞர்களை உயர்த்தி விடுவார் என்று நான் நம்புகிறேன். அதற்காக அண்ணன் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும், அதுக்கு உங்க பத்திரிகையாளர்கள் மற்ற அனைவரும் துணை இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சீமான் சார் ஃபார் கம்மிங். ஒவ்வொரு படத்துலயும் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கு சினிமால. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு லுக்ல, டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னர்ல, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவில பண்றதே ஒரு பெருமையான விஷயம் நான் பாக்குறேன். அண்ட் கிட்டு சார் வந்து பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப டேலண்டான ஒரு டைரக்டரும் கூட. அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் அண்ட் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் காஸ்டியூம் சைட்ல இருந்து இருக்கட்டும் சரி, அவங்க காஸ்டியூம் மட்டும் பாக்குறது இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, கேமரா சைட்லயும் சரி, எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்துல எல்லாரோட உழைப்பும் 100% இருக்கு. இது கண்டிப்பா பேர் சொல்ற ஒரு படமா இருக்கும். ஸோ பிரஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேண்டும். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மிக மகிழ்ச்சியான தருணம் இது. இயக்குனர் கிட்டு சார் அவர்களுடைய இந்த ஆர்டி படத்துடைய காணொளியை தமிழர்களின் கோமான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிடுவதுதான் மிகச்சிறந்த நிகழ்வா இருக்கும். அந்த விழா மேடையில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மேடையில் விட்டிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும், என்னோட பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், அது நேரமின்மை காரணமாக நீங்க கொஞ்சம் கம்மியா பேசிக்கிங்க அப்படின்னு சொல்ல 2 வார்த்தை மட்டும் சொல்லி பேசிக்கிறேன்ட்டு வெளியிலே சொன்ன இதான் பேசுவேன் அப்படின்ட்டு. அதாவது நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம். திருமுருகன் சார் ஒரு ஆதங்கத்தை இங்க வந்து வெளியிட்டாரு. படங்கள் பண்றதுக்கெல்லாம் ஆள் இருக்கீங்க, உணர்வுகளை, தமிழர்களின் உணர்வுகளை பதிவு செய்த இங்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி. சோ அது வந்து இசக்கி கார்வண்ணன் சார் போன்ற நல்ல ஒரு ரசனையான கலைஞர்கள், நல்ல தமிழர்கள் மூலமா அது நிகழ்ந்துட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். இந்த படத்துக்கு பிறகுதான் நான் இது பரமேஸ்வரன் பாத்திமா நடிச்சேன், அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி தான் போலீஸ், அதுல 1980s நான் இதுல போலீஸா வருவேன். அப்புறமும் 2024-5 அண்ணன் போலீஸா தான் அது ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வழக்கமா கமர்ஷியலா பண்ற படங்கள்ல போய் ஒர்க் பண்ற டீம் காட்டிலும் இந்த கிட்டு சாருடைய டீம் வந்து ரொம்ப என்டர்ல ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. ரொம்ப, அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல, தமிழ் கலந்து, அதாவது ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாதுன்னு முயற்சி பண்றேன். அதை தாண்டி நமக்கு வரல. ஏன்னா அது நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம். நம்ம சீமான் சார்ட்ட இருந்து, அண்ணன் இருந்து நிறைய கத்துக்கணும் நம்ம. அதாவது வழக்கமான படங்கள் இருந்து விலகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் செல்லும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்டி ஒரு வாட்டி பார்க்கறவங்கள கூட உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய தமிழ் உணர்வையும் ஒரு வாட்டி ஆட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லி என் பேட்டியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் கேட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட், எதுக்கு நான் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணீங்க, அதுக்கெல்லாம் ஒரு முகம் தேவைடா, அந்த முகம் உங்ககிட்ட அப்படியே இருக்கு அப்படின்னாரு. மூஞ்சி ஆமா. சரிண்ணே, நான் இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல நான் கல்யாணம் பண்ணிடுறேனே, ஏன்னா அதுக்கப்புறம் பொண்ணு தர மாட்டாங்க
அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். நல்ல வேலை கல்யாணம் முடிஞ்சது, 3 மாசம் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூண்ணே, எனக்கு இந்த கேரக்டர் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாமா எதற்கு என்னத்த பேசுறது, மாமா பேச்சுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கீங்க. அதனால சீக்கிரம் விடைபெறது பெட்டர் நினைக்கிறேன். அதாவது சமூக ஆர்வலர் சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி சினிமா ஆர்வலர் தான் இசக்கி கார்வண்ணன் தலைவர். அதாவது உண்மையிலேயே சினிமா லவ் பண்ற ஒரு ஆளுங்க. சினிமா ஏதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்னு ஏதாவது வித்தியாசமான இயக்குனர், ஒரு வித்தியாசமான கதைக்களம். இது ரொம்ப, நான் ஒரு நாள் ஒரு கதையை கேட்டு தலைவர் இது முருக ஒரு நல்ல கதை இது கேளுங்க அப்படின்னு சரி அனுப்பிவிடுங்க அப்படின்னாரு. மணி அப்போ ஒரு 8:30-9 நைட்டு கேட்டுட்டு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பண்ணலாம். சோ இந்த ஆர்வம் இருக்கிறவங்க சினிமாவில் எப்படியும் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க, ப்ரொலாங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது கிட்டு தலைவர் தான் சொல்லி அவர் போட்டாரு. பட் இருந்தாலும் ஓகே, இருந்தாலும் இனியோ தேங்க்ஸ். அதனால இந்த படத்துல ஒரு டிஃபரெண்டா எப்ப பார்த்தாலும் சைக்கிள் ஓட்டிட்டே இருப்பேன், எடுத்துட்டே இருப்பாங்க. என்ன எடுக்கிறாங்க, ஏது எடுக்கிறாங்க, அப்படி டப்பிங்ல போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது. ஓ எடுத்திருக்காங்க, நல்லா தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுது. அதனால இந்த ஆர்டிங்கிற அந்த டைட்டிலே ஒரு வித்தியாசமான டைட்டில். இந்த படத்தோட லொகேஷனை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இப்ப நான் ஊட்டிக்கு நிறைய தடவை போயிருக்கேன், ஷூட்டிங்கு பல படங்களுக்கு போயிருக்கேன். இந்த படத்தோட அந்த லொகேஷனே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது நம்ம மகேந்திர சார்லாம் செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காட்டுத்தனமான ஒரு லொகேஷனு. அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப அன்பா பழகிற விதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதாவது காலையில 6 மணிக்கு போனா கூட அவ்வளோ அழகா இருக்கும். அந்த ஊட்டியில அந்த ஊரே தள்ளி இருக்கும், ஊட்டில ரொம்ப தள்ளி இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஊரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்டிஸ்ட், அவங்க ஒய்ஃப், அந்த காஸ்டியூம், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் உண்மையிலே பாவம், உண்மையிலேயே ரொம்ப அவர் சும்மா ஜாலியாக பேசினாரு. இவங்க எல்லாம் நல்ல டைரக்டரா நாளைக்கு வருவாங்க. சோ இந்த படத்தை எல்லாரும் போய் ரசிச்சு தியேட்டர்ல பாருங்க, உண்மையிலே பார்க்க வேண்டிய ஒரு படம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஷேர் பண்றதுக்கு. தேங்க்யூ ஜான் for inviting me, and thank you director sir for having me here and in this beautiful evening. And இப்பதான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இந்த மாதிரி கதைகள் கண்டிப்பா பார்க்கணும். அண்ட் தியேட்டர்ல போய் பாருங்க எல்லாரும். அண்ட் இந்த மாதிரி படம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் மை பெஸ்ட் விஷஸ் டு தி டைரக்டர் சார். Where is director sir? Okay. And producer sir, Isaki sir, and the entire cast and crew of this AT movie. And my best wishes. Thank you so much. Nandri. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆட்டி அந்த எழுத்துல இட்டன்னா பாத்தீங்கன்னா கத்தியும் புத்தகமும் இருக்கு. அதுவே இந்த படத்தோட கதையை சொல்லுது. இசக்கி கார்வண்ணன், கிட்டு, இந்த 2 தம்பிகளும் வீரம், நம்முடைய வாழ்வியல் இதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதுக்கு காரணம் அண்ணன் சீமான். அவரோட சீமானோட தம்பிகள் எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி அழகா தன்னோட கலை பயணத்திலையும் பிறழாமல் அழகாக நகர்த்தி கொண்டு போறாங்க. அதாவது 15 வருடங்களுக்கு மேல நான் அண்ணன் சீமான் அவர்கள் சுயசார்பு, தற்சார்பு, நமது கல்வி, நம் மக்கள், நம் மண், நம் வளம், நம்ம மலை எல்லாத்தையும் பேசிக்கிட்டே, இன்னும் சொல்ல போனா டேய் இத பாருங்கப்பா, இத மனசால ஏத்துக்குங்கப்பா நிறைய கதறிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப ஆப்பிரிக்க கண்டத்துல ஒருத்தர், பர்கினோ ஃபாசோ அப்படின்ற ஒரு நாட்டில் இருக்கிற அதிபர் இப்ராஹிம் ட்ரௌரோரே அப்படின்றவரு இவர் அண்ணன் சீமான் சொன்னதை அங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஏதோ எங்கேயோ ஒரு ஆப்பிரிக்க கண்டத்துல பேரே தெரியாத இருந்த நாட்டுல இப்ப ஒருத்தர் மேல வர முடியும் அப்படின்னா, நாளைக்கு இவரோட கனவுகள் நமக்கு ஏன் கிட்டாதா? கிட்டும். அதுபோக இந்த படத்தோட ட்ரெய்லர், இந்த டிசைன் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ இந்த படத்தோட வணிகம் சிறப்பா இருக்கும்னு தோணுது. காரணம், சமீபத்துல ஒரு படத்தோட ப்ரொமோஷன் அண்ட் ரிலீஸ் இதுக்கு நிறைய அலைஞ்சேன். அப்போ எல்லா தியேட்டருமே
வித்தியாசமான நல்ல படங்களை வரவேற்க தயாரா இருக்காங்க. மக்கள்கிட்ட பேசும்போது, ஆபரேட்டர்கிட்ட பேசும்போது, தியேட்டர் மேனேஜர்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாத்துக்கும் நீங்க மக்கள் விரும்புற படத்தை கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்டி அப்படின்ற படம் எல்லா மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தோட வெளியீட்டுல நானும் உதவ தயாரா இருக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் காதல் சுகுமார். நன்றி. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, மண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா பெண்கள் தான் முதல்ல வருவாங்கிறது நம்ம ஆதியில நடந்த சம்பவங்கள். இன்னைக்கு தெரியும், உலகம் முழுதும் ராணுவத்தில் பெண்கள் இருக்கும். ஆனா அதுல முதல் பெண்கள் ராணுவம் அமைத்தது தமிழர்கள். அதனால்தான் அந்த பெண்களை நாம் தெய்வமாக வச்சிருக்கிறோம். அதை சொல்லுவாங்க, அகம் சரியா இருந்தா புறம் சரியா இருக்கும். நான் அகங்கிறது பெண்ணு, புறங்கிறது ஆண். அதனாலதான் நம்ம பெண்களை ஊருக்கு நடுவில் தெய்வமாக அம்மனா வச்சிருக்கிறோம். அது அதே மாதிரி ஆணை நம்ம ஊருக்கு வெளியில வச்சிருப்போம். அப்ப ஊரு நல்லா இருக்கணும், அந்த உலகம் நல்லா இருக்கணும்னாக்க பெண்களை தான் நம்ம போற்றணும், பெண்களுடைய வலிமையை உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை அவரு சொல்லியிருக்காரு. அது ரத்தமும் சதையுமா சொல்லியிருக்கிற ஒரு கதையும் கூட. எங்க ஊர்ல ஒரு சாமி உண்டு, அவங்க நிறைய தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஊருக்கு பெண்கள் தெய்வம் இருக்கும். உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. பெண்களை அடிமையா தான் வச்சிருந்த சமூகம் தான் உலகம் முழுதும். பெண்களை தெய்வமாக்கி உயர்வா வச்சிருந்த ஒரே சமூகம் தமிழ்குடி தான். அதனாலதான் நம்ம ஊருக்கு ஊர் தெய்வம் வச்சிருக்கிறோம். வேற எங்கேயும் நீங்க பாருங்க இருக்காது. அதுல எங்க ஊர் பக்கம் நிறைய தெய்வங்கள். அது ஆணவ கொலையால கொல்லப்பட்டா கூட அந்த மனசாட்சி உறுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை தெய்வம் கும்பிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பேச்சியம்மை, அது ஆணவ கொலை செய்யப்பட்ட பெண்ணு, அதனால அதை அவளை தெய்வமாக்கினாங்க. அதே மாதிரி எசுக்கியம்மா, அது எசுக்கியம்மா எப்படி தெரியும் இல்லையா, அவ ஊரை பழி வாங்குறா, கை குழந்தையோட ஊரை பழி வாங்குறா. அவரை முதல்ல பழி வாங்கினது அது நம்ம சாதியை குறிப்பிட விரும்பல, அதனால இது தேவைப்படுது. ஏன்னா இங்க எல்லாருமே அந்த சாதியை சுத்தி தான் அரசியல் சார்ந்து இருக்குது. அது ஒரு பார்ப்பனர். அதுக்கப்புறம் அந்த அவளுக்கு ஒரு கோயில, அதுக்கு என்ன பண்றான், அவளை சாந்தப்படுத்தணும். உடனே அவளுக்கு ஒரு கோயில கட்டுறாங்க. அந்த வழிதான் கண்ணகி கூட. அப்ப இங்க எல்லாமே என்ன பண்ணது, புரட்சியா இருந்தது பூராமே பெண்கள். அது உலகத்துல எங்கேயும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது. இப்ப அந்த பெண்களை கொண்டாடுறோம்னா இழிவுபடுத்திருக்கிறானுங்க, எல்லாரும் இழிவுபடுத்திருக்கிறான். ஏன்னா நீ பெண்களை அப்படி வச்சிருந்தா, நீ பெண்களை எப்படி வச்சிருந்தா, பெண்களை உன் காலுக்களை வச்சிருந்தா, மயிர்களை வச்சிருந்தா, எல்லாம் இழிவுபடுத்திருக்கானுங்க. அதை இத்தனை ஆண்டு காலம் உயர்வுபடுத்துற ஒரே ஆளு அண்ணன் சீமான். அவன் தேடி 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 அவர் வேர்களை தேடி ஒவ்வொரு பெண்களை கொண்டு இப்படி நம்ம சமூகம் இருந்திருக்கிறா அப்படின்னு கொண்டு வச்சா, இன்னைக்கு புதுசா வரவங்கலாம் அதே பண்ணி இதாண்ட அரசியல் அப்படிங்கிறது அண்ணனுக்கே பாடம் எடுக்கிறான். எப்பவுமே அண்ணன், நம்ம இந்த சினிமா தான் சொல்லணும், இருந்தாலும் அண்ணன் சினிமா அண்ணன் எங்க எல்லாத்தையுமே தம்பி மாதிரியே கடிந்து கொள்வாரு. திராவிடன் வரும்போது பாத்தீங்கன்னா அண்ணன் இந்த நரம்பு புட்டைக்க எல்லாத்தையும் பேசுவாப்புல, தத்துவங்களை தாங்கி நிக்கிற தலைவன் இல்லையா. ஆனா தம்பின்னு வரும்போது மட்டும், ஏய் ஏன்டா அவன் குறுக்கு மறுக்க ஓடிப்பிட்டு இருக்கான், நான் சொல்லி வைடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதுதான் அண்ணன் நினைப்பாப்ல. அண்ணன் உரிமையோட ஒரு தம்பியை கண்டிக்கிறாப்ல. ஏன்னா முன்னாடி வந்தவன், முன்னாடி களத்துல நின்னவன். அது எப்படிப்பட்ட களத்துல, எந்த நேரத்தில் நின்னவன், பிற வலியோட பிறந்த அந்த ஒரு ரத்த பிளம்புல பிறந்த ஒரு குழந்தை நாம் தமிழர் கட்சி, அதுக்கு தலைமை தாங்கி நிக்கிறாப்ல அண்ணன். அதனால நம்ம அவரை எல்லாரும் பின்பற்றணும் அப்படிங்கறதுனாலதான் நானும், நமக்குள்ள என்ன இருந்தாலும் சரி அண்ணனை தேடி தேடி போறது அதுதான் காரணம். அதனால அண்ணன் எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனா வீழ்த்த முடியாத ஒரு மனிதன் இருக்கிறான்னா அண்ணன் சீமான். ஏன்னா வேற எவனா இருந்தாலும் அரசியல் விட்டு ஓடி போயிருப்பான். உங்களுக்கு தெரியும், நீங்க ஊடகத்துல இருக்கிறீங்க எல்லாரும். ஏன்னா அவ்வளவு வீச்சு, கல்லும் சொல்லும் அவ்வளவு வீச்சு, எதையும் சேட்டை பண்ணாத ஒரு மனிதன் அது அண்ணன் சீமான் தான். யாருன்னா இருந்தா ஐயோ தமிழ் தேசமா ஒண்ணு இந்த திராவிட தேசத்துக்கு கூட போயிட்டு அவங்ககிட்ட போய் கை கட்டி நின்றுப்பாப்ல, நிக்கவே இல்லை. ஆகையினால் அவன் வீழ்த்த முடியாமல் இருக்கிறான். அவனை அண்ணனும் தம்பிகளுமாக அவனை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு கதை தான் இந்த ஆட்டி. இந்த ஆட்டிங்கிறது நம்ம எனக்கு இந்த முதல்ல இந்த பேரு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்குது. நம்ம என்ன ஒரு பெண் ஆட்டினா தலைவி, பெண் தலைவி. உடனே இவன் சொல்றாங்க அவன் ஆணுக்கு அடிமையோட கொஞ்சாதி அப்படின்ட்டான். பாருங்க எவ்வளவு உயர்வா வச்சிருக்கிறான். பெண் ஆட்டி, பெண் தலைவி. ஆட்டிங்கிறது தலைவி, அதுதான் ஆட்சின்னு ஆட்சி. ஆட்சி அப்படிதான் நம்ம எல்லாம் அப்படியே பண்றோம்.
அப்படிப்பட்ட ஒரு பெண்களை தாங்கி நின்ன ஒரு சமூகம், அந்த சமூகத்துக்காக அந்த ஒரு படம். அப்புறம் இங்க வந்து இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி படம் வர்றது இல்ல, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லன்னு. வாய்ப்பு கொடுத்து அந்த ப்ரொடியூசருக்கு ரோட்ல போய் நிக்கிறதுக்கா? இங்க ஒரு சுவர் இருக்கு தெரியுமா, ஒரு சுவர் இருக்குது. என்ன சுவர்? ரெட் ஜெயின் ஒரு சுவர் வச்சுட்டு இருக்குது. அந்த சுவரு அத்தனை சின்ன படங்களையும் காவு வங்குது. இன்னைக்கு இந்த தயாரிப்பாளர் சங்கம்னு ஒண்ணு இருக்குது, இது கேட்க முடியுமா? இன்னைக்கு வந்து அவங்க வந்து அதாவது இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து மக்கள் வந்து ஒரு படம் வந்துச்சுன்னா இன்னொரு கூட ஒரு படம் வந்து அந்த படம் பார்க்கறதுக்கு தயாரா இல்ல. அப்ப என்ன பண்ண, இந்த மாதிரி படங்கள்லாம் எல்லாரும் இந்த திருவிழா நாட்கள், இந்த பண்டிகை நாட்கள், அது தொடர்ந்து விடுமுறை வர நாட்கள்ல தான் அந்த படத்தை வெளியிடணும். ஆனா அன்னைக்குதான் என்ன பண்ணிருக்கிறான் உஷாரா, அன்னைக்குதான் அவ்வளவு அந்த பெரிய பெரிய படங்கள் எடுத்து 1000 தியேட்டருக்குன்னா 1000 தியேட்டர் பிடிச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணானா 4 வாரத்துக்கு அதுக்கப்புறம் சினிமா வரமாட்டான். ஏன்னா புல் படத்தை இதுல செலவு பண்ணிடுறான். கடைசியா வந்து அத்தனை படத்தையும் பாருங்க, இப்ப ஐயா ரஜினி நடிச்ச அத்தனை படத்தையும் பாருங்க, அவ்வளவுதான் தியேட்டர் எடுத்திருப்பாங்க. கூட வந்த படம் ஏதாவது தெரியுமா? இல்ல அதுக்கப்புறம் வந்த படம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி வந்த படம் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நல்ல படங்கள் இருக்குமா இல்லையா? இல்ல. எவ்வளவு கஷ்டமான ஒரு இது இருக்கு. அப்புறம் இந்த கஷ்டமான நல்ல படங்களை எப்படி கொண்டு வருவாங்க? அதாவது எப்பவுமே ஒரு ஓட்ட பந்தயம் என்னன்னா 10 பேருக்கு ஓட விட்டு தானே நீங்க வந்து பாக்கணும், எவன் முதல்ல வரான் எவன் ரெண்டாவது வரான்ட்டு. நீங்க ஒருத்தனே ஓட வச்சுட்டு முதல்ல வந்துட்டானா என்னடா பைத்தியக்காரன் இருக்கு. அதுதான் சொல்றேன், அந்த சுவர் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் உலகம் திரையுலகம் விளங்காத. அடுத்தாலே அந்த சுவருக்கு தலைமை தாங்கிற ஒரு இளவல் வந்தாச்சு. சினிமா தான். நீங்க ஒவ்வொரு இயக்குனரும் சினிமா எடுக்கணும் ஊருக்கு இருந்து வந்து என்ன மாதிரி வாய்ப்பு தெரிந்து எவனாரும் சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ப்ரொடியூசர் நிறைய இருக்குங்க. எங்க மேனேஜர்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, யாராவது ஒருத்தர் பிடிச்சு வந்துருவான். அப்படி வந்து ஏன்னா இந்த படத்தை எடுத்த உடனே நேராக கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொடுக்குறோம், ரிலீஸ் பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம ஓடிடிக்கு சன் டிவில விற்கிறோம், அப்படி இப்படி சொல்லி ஏமாத்தி கூட்டு வந்துருவாங்க. 198 பேர் அப்படி ஏமாந்து வந்து அதுக்கப்புறம் காணாம போயிருப்பான். மறுபடியும் அடுத்த படம் எடுக்கவே முடியாது. இங்க தொடர்ந்து படம் எடுக்கிற ப்ரொடியூசர் இருக்கானா? கிடையாது. மேனேஜர் எடுக்கிறாங்க. அது கூட இப்ப வந்து அதுதான் இப்ப இந்த கடைசி கட்டத்துல நிக்குது. மேனேஜர்ஸ் எல்லாம் நான் வந்து மேனேஜர்ஸ் முதல்ல தயாரிப்பாளர் ஆகக்கூடான்னு சொல்லல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஹீரோ தாஜா பண்ணி நீ 10 கோடி வாங்கிட்டு இருக்கியா, நீ 20 கோடி உனக்கு சம்பளம், நீ கால் ஷீட் கொடுக்கணும், அவன் தாஜா பேசி வாங்கிட்டு அடுத்தால போய் பைனான்ஸ் அந்த ஹீரோவை காட்டி படம் வாங்குறாப்ல. அப்படி எத்தனை படம் நிக்குது. இந்த ராம் பிரபு இங்க இருக்கிறாரு, அவர் சினிமால அவ்வளவு மேனேஜரா இருந்தார், அவருக்கு தெரியும். அப்படி எத்தனை படம் நிக்குது இந்த பைனான்ஸ் வாங்கிட்டு. இன்னைக்கு பைனான்ஸ் என்ன கடைசியில் ஆயிப்போச்சு, பெரிய ஹீரோவுக்கு பைனான்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சிண்டிகேட் போடுற அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்ப இந்த தமிழ் திரையுலகம் எங்க இருக்கும்? ஆந்திரா பாருங்க, எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கு. ஆந்திரால தயாரிப்பாளர் சினிமா இருக்குது, கர்நாடகால தயாரிப்பாளர் சினிமா இருக்குது, கேரளால இருக்குது, இந்தியில இருக்குது. அப்ப இங்க என்னத்த நீங்க என்ன பண்றீங்க? இங்க தியேட்டரை பூரா ஆக்கிரமிச்சு வச்சு படத்தை எடுத்து ஓட விட்டுட்டு இருக்கீங்க. அது ஏன்னா ஏதாவது உங்களுக்கு அந்த படங்கள் வந்து போனதுக்கு அப்புறம் இந்த இன்னைக்கு இருக்கிற பெரிய ஹீரோ படம் கூட நீங்க சொல்லுங்க, ஒரு வாரம் கழிச்சு அந்த படமோட பேரை உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் சங்கம் வச்சிருக்கிறாங்க, ஒருத்தரும் கேட்கறது இல்ல. எல்லாரும் அன்றாட வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு இயற்கை மாற்றத்தை வரும் 2026ல. அந்த நம்பிக்கையோட தான் காத்துட்டு இருக்கோம். ஆனாலும் நமக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன ஆனாலும் எல்லாரும் எனக்கு இன்னைக்கு கூட அந்த வேல்ராஜ் அவர் கேமராமேன் கேட்டாரு என்கிட்ட, ஐயா சார் நீங்க என்ன பண்றீங்க, தொடர்ந்து படம் எங்கிருந்து வருது, தொடர்ந்து படம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் படம் எடுக்க தான் வந்தேன். நான் ஒரு இடத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா போயிட்டு நின்னேன். நான் அதுக்கப்புறம் மாதிரி எனக்கு ஒரு அதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு அசிஸ்டன்ட் இன்னைக்கு படம் எடுக்காமலே அசிஸ்டன்ட் டைரக்டராவே இருந்து போனவன் நிறைய இருக்கிறான். அந்த வேதனை அந்த உச்சக்கட்ட வேதனை அதுதான். கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் பண்ண முடியாம எத்தனை இயக்குநர்கள் இருக்கிறான், படம் எடுத்தாத கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால நான் என்ன பண்றேன், தொடர்ந்து படம் எடுக்கிறேன். ஏன்னா நான் படம் எடுக்க தான் ஒரு வந்தேன். எங்க போனாலும் பாம்பே எங்க போனாலும் சரி படம் எடுக்க தான் வந்தேன். நான் படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன 2009ல இருந்து என்னுடைய இனம் செத்து கிடக்கும்போது ஒரு வலி தாங்க முடியாம யாரா என்னடா ஒருத்தன் இல்லையே அதை கேட்க ஒரு நாதி இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா டிவில கூட போட விட மாட்டான், வேணும் போடல. டைம்ஸ் சேனல்ல மட்டும் தான் போட்டிருக்கான். டைம்ஸ் அதுல பார்த்து வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் நானும் ஒருத்தர் என்னுடைய மேனேஜர் சினிமா மேனேஜர் நான் வந்து அதே நேரம் அதே இடம் படம் எடுத்துட்டு இருக்கிறேன். அந்த மேனேஜர் அவர் தான் அஜித் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவன் ராஜா, அவர் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன். ஏன்னா அண்ணன் ஒரு தனியா இருக்கான்டா நம்மள போவோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அவர் தெரியாது, அவன் மேனேஜரா இருக்கான்னு அவர் தெரியும் அனுப்பியிருந்தேன். அவன் போயிட்டு வந்து சொன்னான், ஐயா என்கிட்ட சொல்றாப்ல, சார்
அங்க வேண்டாம் சார், ஏன்னா அவர் அங்க வீட்டுல வந்து ஒரே கத்திட்டு இருக்காரு அப்படின்னா. என்னடா கத்துறாருன்னா, அண்ணா உனக்கு என்னென்ன ஆச்சு அண்ணா, உனக்கு என்ன ஆச்சு அண்ணா அப்படின்னு. 2009 மே 17 அந்த தேதி அது. அப்ப இப்படிலாம் நம்ம இருக்கிற அதனால அந்த திசை மாறி மறுபடியும் அங்க போய் அண்ணன் கூட ஒரு பயணிச்சேன். இப்பவும் பயணிக்கிற, அது வேற விஷயம். இப்ப எங்களால வெளியில ஏற எங்கேயும் போக முடியாது. அதனால சொல்றேன், எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் சரி, அங்க அந்த தமிழ் தேசத்துக்காக நீ என்ன சொல்லி சீமான் அவர்களை வீழ்த்து நினைச்சாலும் முடியாது. ஏன்னா அவ்வளவு பேர் அவன் அங்கதான் இருப்பான், எங்க போனாலும் சரி தமிழ் தேசத்து அந்த சிந்தனையில தான் இருப்பான். இப்போ வந்து ஒண்ணு இல்ல, நான் வந்து ஓப்பனாவே சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா இந்த கூட்டத்தை பார்த்து மிரட்டுற ஆள் கிடையாது அண்ணன், எந்த கூட்டத்தை பார்த்து மிரட்டல. ஏன்னா நாங்க அண்ணன் நான் சொல்றேன், 2010 நான் கன்னியாகுமரியில பேசிட்டு போயிருக்கிறோம். முத்துக்குமாரோடைய ஜோதி எடுத்து அனுப்புறதுக்கு சத்தியமா சொல்றாங்க, அந்த கடை வச்சிருக்க அத்தனை பேருமே மலையாளி, ஒருத்தன் கிடையாது. 1.5 மணி நேரம் அண்ணன் பேசினாப்ல, இந்த இனத்துக்காக 1.5 மணி நேரம் பேசினாப்ல. அப்படிப்பட்ட வேண்டாம் இந்த கூட்டத்தை காட்டி மிரட்டினெல்லாம் போயிட மாட்டான் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். ஏன்னா ஒரு கொள்கை தலைவர்னு ஒரு ஆளை பிடிச்சு அடிச்சா, கொள்கை தலைவர்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அடிச்சாப்ல. அப்ப அண்ணன் மட்டும் இல்ல, நம்ம சாட்டு திரும்ப ஓட அடிச்சான். ஓட அடிச்ச உடனே என்ன பண்றா திரும்ப டக்குன்னு, அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் எடுத்தாரு, பாபா படம் எடுத்த உடனே பாமக என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ரீல் எல்லாம் வயலுக்குள்ள ஓட விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன நினைச்சாங்க தெரியுமா, சினிமால வந்து அவர் நிஜமாவே இது வந்து நடந்தது எல்லாருக்கும் தெரியும், நீங்க பத்திரிகையாளர் இருக்கிறீங்க. இப்ப வந்து இனிமே சினிமால இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவர் கொஞ்சம் பயந்துட்டாரு. பயந்த உடனே எல்லாரும் போய் சொல்லிருக்காங்க, நீ வந்து சிவாஜி கணேசன் வீட்டுல போய் அவரு அவங்க பிலிம்ல அவங்க கம்பெனி பேர்ல இந்த படத்தை தயாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த படம் அவர் சிவாஜி பிலிம்ஸ்ல எடுத்தாரு. ஏன்னா அவருக்கு பிரச்சனை வர மாட்டாது. அதே மாதிரி இவங்க எல்லா தமிழ் தேசியக்காரெல்லாம் பெரியார்னு தூக்கி போட்டு அடிக்க போது டக்குன்னு இப்ப எம்ஜிஆர் அண்ணா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாப்ல. அப்பதான் வடிவேல் சொன்ன மாதிரி தான் இருக்கு, நீ எங்க போனா விட மாட்டேன்டா. அதனால அவன் மூத்தவன், அவன் தத்துவமா நிக்கிறான். நீ தலைவர்கள் பின்னாடி நிக்கிற, அவன் தத்துவத்து பின்னாடி நிக்கிறான். அதை யோசித்து தான் எல்லாம் நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க வந்து கூட்டங்கள் எதையுமே தீர்மானிச்சிடாது. சரி, நம்ம சினிமா பத்தி தான் பேசணும், என் அண்ணன் பேசுவாப்ல. அதனால இதோட முடித்துக்கிறேன். படம் உறுதியாக தமிழ் இனத்துக்கான படம், தமிழ் பெண் இனத்துக்கான படம், தமிழர்களை பெருமைப்படுத்துவதற்கான படம். நான் கிட்டு பத்தி மற்ற டெக்னீசியன் பத்தி தான் இந்த படத்தினுடைய ரிலீஸ்க்கு அப்புறம் பேசலாம்னு இருக்கிறேன். மற்றபடி யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நன்றி, வணக்கம்.